பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் தற்போது வரைக்கும் கிராமப்புற மக்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய திட்டம் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். சொல்றதை விட சட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம சுருக்கமா எம்ஜிஎன்ஆர்இஜிஏ அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். இப்போ அந்த திட்டத்தை 2025ல் என்ன பண்ணிட்டாங்கன்னா விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி சுருக்கிட்டாங்க. விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த திட்டத்தை சுருக்கிட்டாங்க. அது விகாஸ் பாரத் அப்படின்னு சொல்லி அது லைனில் வரும், நமக்கே வரல. ஆல்ரெடி இப்போ ஒரு கற்பனையை பண்ணி பாருங்கள். இப்போ 100 நாள் வேலைக்கு வரக்கூடியவங்க படித்தவங்க பெரும்பாலும் வரமாட்டாங்க. படிக்காதவங்க, வயதில் மூப்பு உள்ளவங்க, இந்த மாதிரி தான் வர்றாங்க. இப்போ இவங்கள்ட்ட பூரா முன்னாடி நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் 100 நாள் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு பாருங்க. இல்லாட்டி மகாத்மா காந்தி தேசிய வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் எந்த திட்டத்துக்கு எந்த வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இப்போது 100 நாள் வேலை தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வேளை அரசாங்கம் நீங்கள் இந்த திட்டத்தோட முழு பேரை சொன்னாதான் உங்களுக்கு வேலை அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கே வரல. அது உங்கள் மக்களோட நிலைமை என்ன? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விதி தொகுப்புகளை மத்திய அரசு இதில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த விபிஜி ராம்ஜி, இனிமேல் நம்ம ஜின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அதனால் விபிஜி ராம் திட்டத்தில் 3 விதி தொகுப்புகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதை தாண்டி நம்முடைய தமிழக முதலமைச்சர் கடந்த 1ஆம் தேதி என்ன பண்ணார் அப்படின்னா, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் கூட எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 4 பக்க பேச்சுகளில் எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு லேசாக உங்களுக்கு ஓரலாக சொல்கிறேன். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம இந்த முழு விழிப்புணர்வு தகவலையும் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனோம்னாவே நிறைய A to Z நம்ம தகவல் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ அந்த வெப்சைட்டை என்ன ஓப்பன் பண்ணி உள்ளே போனாலே அதிலே இந்த விபிஜி ராம்ஜி அந்த வெப்சைட்டோட லிங்க் அட்டாச் பண்ணிடுறாங்க. நீங்கள் போனோடனே இதுக்குள்ளே போங்க அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான தகவலை நம்மளால் எடுக்க முடியலை. ஓகே, அது இன்னும் செயல்பாட்டில் வரல. ஆனால் இன்னிலேருந்து, அதாவது கடந்த 1ஆம் தேதியிலேருந்து அந்த செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால தான் நம்ம முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு. ஓகே, இந்த 3 விதி தொகுப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். விபிஜி ராம்ஜி எனப்படும் வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம் 125 நாள் வேலை திட்டம். இந்த சட்டம் 2025 விதி 3 கீழ் சில தொகுப்புகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு 100 நாள் வேலை திட்டம் சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ள விபிஜி ராம்ஜி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இதை தொடர்பாக மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் கடந்த புதன்கிழமை அன்னைக்கு சில அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறது. முதல் அறிக்கையில 100 நாள் வேலை திட்டத்துல ஜூன் 30ஆம் தேதி வரையிலான நிலுவைத் தொகையை மாநில அரசுகள் கண்டறிந்து அதில் ஏற்கத்தக்கவற்றை செலுத்துவதற்கான சான்றிதழ்களை 180 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். உரிய கட்டணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் இதை மேலும் 90 நாட்களுக்கு மத்திய அரசு நீட்டிக்கும். தற்போது 100 நாள் வேலை திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அனைத்து பணிகளும் 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும். புதிய வேலை உறுதியளிப்பு திட்ட அட்டை விநியோகிக்கப்படும் வரை பழைய அட்டைகள் செல்லுபடி ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த ஜூன் மாசம் வரைக்கும் சம்பள பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை குறித்த கிளியரன்ஸ் எல்லா தகவலையும் மாநில அரசு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி நீங்கள் எங்களுக்கு 180 நாட்களுக்குள்ள சரி செஞ்சு அதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியான நிதி அந்த அதில் சரியாக கொடுத்துட்டிங்கன்னா மேலும் நாங்கள் 90 நாள் நான் உங்களுக்கு அவகாசம் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 125 நாள் இந்த வேலை என்பதை அவங்க உறுதிப்படுத்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு புதிய அட்டை போடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏற்கனவே பழைய அட்டைகளை வைத்து நீங்கள் இந்த வேலையை துவங்கலாம் அப்படிங்கிறதையும் மத்திய அரசு ரொம்ப சொல்லியிருக்காங்க. 2வது அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் அல்லது வேலையின்மை படிகளை சம்பந்தப்பட்ட நபரின் வங்கி கணக்கு அல்லது அஞ்சல் கணக்குக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்ய வேண்டும். பண பரிவர்த்தனை ஈடுபடக்கூடாது என ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. கையில பணத்தை யாருக்குமே கொடுக்கூடாது. அவங்க வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கான சம்பளத்தை நீங்க அவரோட வங்கி கணக்குல அல்லது அஞ்சல் கணக்குல தான் செலுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. 3வது அறிக்கையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சட்டப்பேரவைகள் இல்லாத யூனியன் பிரதேசங்களுக்கான முழு செலவுகளையுமே மத்திய அரசு ஏற்கும். மத்திய அரசின் நிதிக்கு மேல் மாநில அரசு செய்யும் செலவுகள் மேலாண்மை தகவல் அமைப்பு MIS மூலம் கண்காணிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 125 நாள் வேலை திட்டத்தில் ஆந்திரா மாநிலம்,
திருப்பதியில் மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் மற்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் வியாழக்கிழமை தொடங்கி வைத்தனர். இந்த திட்டத்தை அவங்க தொடங்கி வச்சிட்டாங்களாம். இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, யூனியன் பிரதேசத்திற்கு முழு பணத்தையுமே மத்திய அரசு செலுத்திடும். ஆனா மாநில அரசுகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுல ஒரு கான்வென்சேஷன் இருக்கு. என்னன்னா, இப்போ 100 ரூபாய் அப்படின்னா அதுல 60 ரூபா தான் மத்திய அரசு தரும், 40 ரூபாய் மாநில அரசு கொடுக்கணும். 60க்கு 40. இப்போ ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 80,000 கோடி 90,000 கோடி வரைக்கும் இதுக்காக நிதி ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மேக்சிமம் 50,000 கோடி தான் ஒதுக்குவாங்க. பாக்கி 40,000 கோடி மாநில அரசுகளே நீங்க பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த திட்டத்தின். அதுலேயும் கூடுதலாக இப்போ 25 நாள் எக்ஸ்ட்ரா வேற பண்ணியிருக்காங்க. சம்பள உயர்வு வேற அதிகமாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க 60க்கு 40, நாங்க 60 ரூபா தந்தா நீங்க 40 ரூபா போட்டு இந்த வேலையை நீங்க நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு மத்திய அரசு என்ன சொல்லிட்டாங்க. இது ரொம்ப நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நம்முடைய சிஎம் இதை குறித்து தான் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. என்னன்னா, ஏங்க எப்படிங்க 60க்கு 40 சாத்தியமாங்க, எங்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் செயல்முறைப்படுத்த வேண்டியிருக்கு, அதை தாண்டி நீங்க இதை கொடுங்க அப்படின்னா நாங்க எப்படி கொடுக்குறது, அதனால ஒன்று பண்ணிக்குவோம், என்னன்னா ஒரு 75-25 ஆச்சுக்கிறோமே, எங்களுக்கு ஒரு 15 குறைச்சி விடுங்களேன், நீங்க ஒரு 15 கூட்டிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுக்கான சில காரணங்களையும் கூட அந்த 4 பக்க பேப்பர்ல சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த தகவலும் அந்த தகவலும் வேணும்னாலும் இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு விஷயத்த மத்திய அரசு இந்த 3வது விஷய திருத்தத்தை அந்த தொகுப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நாங்க சொன்னதை தாண்டி நாங்க கொடுத்த நிதி, இப்ப நாங்க 50,000 கோடி தான் ஒதுக்கி இருக்கோம்னா இந்த 125 நாட்களுக்குள்ளதான் நீங்க நிதி ஒதுக்கீடு செய்யணும். அதை தாண்டி நீங்க கூடுதலா சம்பளம் போடணும்னு சொல்லி நிதி ஒதுக்கி நீங்க அதாவது மாநில அரசு தான் உங்களுக்கு இதெல்லாம் தருது அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா அதையும் நாங்கள் கண்காணிப்போம். அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை மேம்படுத்திட்டுலாம் இருக்காதீங்க அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க சொல்றதை நீங்க செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ திட்டத்தை மேம்படுத்தணும்னா நிதி பிரச்சனைகள் தான், மற்றபடி நம்ம வேலை செய்யறத மற்ற எல்லாமே நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தான். கிராம சபையில தீர்மானம் போட்டு நம்ம ஊரை வளர்ச்சி இந்த வேலையில என்னென்ன செய்யணுங்கிறத நாம தான் முடிவு பண்ண போறோம். திட்ட அறிக்கை நாம தான் ரெடி பண்ண போறோம். என்னென்ன வேலை செய்யணுங்கிறத நாம தான் கிராம சபையில் ஒப்புதல் வைக்க போறோம். அதுல மத்திய அரசு தலையிட மாட்டாங்க. மேபி இந்த நிதி பிரச்சனையிலையும் இந்த நாட்கள் பிரச்சனையிலையும் தான் கண்டிப்பா மத்திய அரசு தலையிடுவாங்கிறதுல எந்த மாற்றங்களும் கிடையாது. ஓகே, இந்த தகவல் தற்போதைய நிலவரப்படி கிராமப்புறங்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பேசும் பொருளாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. தற்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, போச்சு இனிமேல் இந்த வேலை இல்லையாமா, திட்டத்தையே மாத்திட்டாங்களாமா, இது கிடைக்காம போதாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்க போறது கிடையாது. நிச்சயமாக இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படும், அதுல எந்த மாற்றத்துக்கு கிடையாது. ஏற்கனவே 100 நாள் என்பதை விட கூட 25 நாள் எக்ஸ்ட்ரா தான் இந்த திட்டத்தை கொண்டு வருவாங்க. அதுவும் நிதியும் கூட ஏற்கனவே கொடுத்திருந்த சம்பளத்தை தாண்டி கூடுதல் சம்பளமாக தான் அரசு கொடுப்பாங்களே தவிர நிச்சயமாக இந்த திட்டத்தை பின்னோக்கி இழுத்துட்டு போக மாட்டாங்கிறதுல எந்த விதமான ஒரு பயப்படமும் தேவையில்லைங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திட்டம் சம்பந்தமான வரக்கூடிய அடுத்தடுத்த தகவல்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்வோம். ஆன்லைனில் எப்படி பார்க்குறது என்ன டீட்டெயிலுமே நம்ம தொடர்ச்சி நம்ம சேனலில் பார்க்கத்தான் போகிறோம். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல வேற ஒன்று சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.